பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்படும் இந்த குழந்தைகள் அனைவரும் வடநாட்டிலிருந்து தென்னாட்டிற்கு மாஃபியா கும்பலால் கடத்தப்பட்ட பிஞ்சுகள். தேசம் விட்டு தேசம் கைமாற இருந்த அந்த சிசுக்களை போலீசார் குறிவைத்து பிடித்து பெற்றோர்களிடம் ஒப்படைத்த காட்சிகள்தான் இவை. கடந்த சில நாட்களாகவே ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் அதிக அளவில் குழந்தைகள் கடத்தி விற்கப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அந்த தகவலின்படி புலன் விசாரணையை தொடங்கிய போலீசார் கைக்குழந்தைகளுடன் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த தெலுங்கானா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களை சேர்ந்த ஷோபா ராணி, ஹேமா, ஹரிஹரன், பத்மா, சரோஜா, சாரதா, ராஜு, ஹசீனா, மமதா உள்ளிட்ட 11 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடந்த விசாரணையில் குழந்தை கடத்தல் மாஃபியாவின் பகீர் உண்மைகள் தெரியவந்தது. இந்த மாஃபியாவின் முக்கிய புள்ளிகள் கிரண் மற்றும் பிரீத்தி. இருவரும் டெல்லி, பூனா ஆகிய நகரங்களில் இருந்து கைக்குழந்தைகளை பெற்றோருக்கு தெரியாமல் கடத்தி வந்து கைது செய்யப்பட்ட கும்பலிடம் ஒப்படைத்து விடுவார்கள். அதன் பிறகு இந்த 11 பேர் கொண்ட கும்பல் குழந்தைகள் இல்லாத தம்பதிகளை குறிவைத்து குழந்தை ஆசை காட்டி அவர்களை மூளைச்சலவை செய்து விலை பேசுவார்கள். ஒரு குழந்தைக்கு 1,80,000 முதல் 5,50,000 வரை விலை நிர்ணயிக்கப்படுகிறது. பின் தம்பதிகள் கேட்பது போலவே ஆண், பெண், கருப்பு, சிவப்பு என அவர்களின் தேவைக்கேற்ப குழந்தைகளை விற்றுவிடுகிறார்கள். இதுவரை அந்த பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் விற்கப்பட்டுள்ளனவாம். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ஹைதராபாத் ரச்சகொண்டா போலீசார் விற்கப்பட்ட 50 குழந்தைகளில் 11 குழந்தைகளை மீட்டு அரசு குழந்தைகள் காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தனர். பின் குழந்தைகளின் பெற்றோர்களை அடையாளம் கண்டு அவர்களிடம் ஒப்படைத்து வருகின்றனர். இந்த வழக்கில் 11 பேரை கைது செய்த போலீசார் இப்படிப்பட்ட பலே கடத்தலை அசால்ட்டாக செய்து வந்த முக்கிய குழந்தை சப்ளையர்களான கிரண், பிரீத்தி ஆகிய இருவரையும் வலைவீசி தேடி வருகின்றனர். இந்த இருவரும் குழந்தைகளை விற்பனை செய்து கொடுத்த புரோக்கர்களுக்கு தலா 50,000 முதல் 1,00,000 ரூபாய் வரை கமிஷன் கொடுத்ததாகவும் தெரிகிறது. இந்த முக்கிய சப்ளையர்கள் இருவரும் கைது செய்யப்பட்ட பிறகே இன்னும் எத்தனை குழந்தைகள் கடத்தப்பட்டுள்ளன, எந்த மாநிலங்களில் எல்லாம் இந்த கும்பலுக்கு தொடர்பிருக்கிறது என்று தெரிய வரும்.